அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் உள்ள நம்ம காவல்துறையை சேர்ந்தவர்கள்லாம் டிஎம்கேவின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறாங்க அப்படின்றது நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறத இந்த வீடியோ பார்க்கும்போதே ஆமாங்க அப்படின்னு சொல்கிறது நம்ம காதில் விழுதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறாங்கன்றது உதயநிதி கைது மூலமாக பார்த்திங்கன்னா முதல்வர் விஜய்க்கு பார்த்திங்கன்னா நேரடியாக பார்த்திங்கன்னா தெரிய வந்திருக்கிறது. ஏன்னா அங்கே விஜய் அவர்கள் எடுக்க சொன்ன நடவடிக்கைக்கும் சட்டரீதியான நடவடிக்கைக்கும் முரண்பாடான நிறைய விஷயங்கள் நடந்திருக்குதுங்க. இதில் ஒரே ஒரு விஷயம்தான், காவல்துறை அவங்க பணிகளை எப்பயும் போல செஞ்சாலுமே டிஎம்கேவுக்கு சாதகமாக அவர்கள் சொல்லும் விஷயங்களுக்கு அடிபணிந்து செய்வது இந்த உதயநிதி கைது மூலமாக வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிருக்கிறது. அங்கே நடந்தது என்ன அப்படின்றதையும், அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பார்த்திங்கன்னா ஒரு காவல் ஆய்வாளர் சம்மந்தப்பட்டிருக்கிறாரு. அந்த விஷயங்களும் பார்த்திங்கன்னா அவரும் சஸ்பெண்ட் செய்கிற அளவுக்கு போயிட்டாருன்னு வச்சுங்களேன். அந்த விஷயங்களை பார்க்கும் பொழுதும் இங்கே காவல்துறையை சேர்ந்தவர்கள் டிஎம்கேவுக்கு ஆல்ரெடி வேலை செஞ்சுருக்காங்க நமக்கு தெரியும். ஆனால் ஆட்சி மாற்றம் நடந்ததுக்கப்புறம் இது தொடருது அப்படின்ற பொழுது நமக்கு பல கேள்விகள் எழுதா இல்லையா? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தஞ்சாவூரில் உதயநிதி அவர் பேசிகிட்டே இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா திரிஷாவை சம்மந்தப்பட்டு விஜய் அவர்கள் மீது, அதாவது பெண்ணை கொச்சப்படுத்தணுன்ற விஷயங்களை விஜய் மீதும் அவதூறு பரப்பும் விஷயமாகவும் பார்த்திங்கன்னா இணைத்து நிறைய விஷயங்களை பேசியிருந்தார். அந்த பேசின விஷயங்கள் முடிஞ்சதுமே பார்த்திங்கன்னா 1 ஹவரில் அவர் பார்த்திங்கன்னா பேசி முடிச்சுட்டு அவர் லாட்ஜுக்கு போனதுக்கப்புறம் கைது செய்யக்கூடிய விஷயங்கள் தாங்க நடந்திருக்கிறது. ஆனால் தஞ்சாவூர் காவல்துறையை சேர்ந்தவர்கள் ஏன் தயங்கினார்கள், எதற்கு தயங்கினார்கள்னு தெரியலையாம். உடனடியாக பார்த்திங்கன்னா அவர்களை சென்னைக்கு வரவழைக்கப்பட்டு பார்த்திங்கன்னா நேரடியாக விஜய் அவர்களை வரவழைத்து முக்கியமான சட்ட வல்லுநர்களை வரவழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க. ஏன் அப்பயே கைது செய்யலை, அதற்கான ஆணை தான் நம்ம பிறப்பிச்சிட்டோமே அப்படின்னு சொல்கிற விஷயங்களும் பேசப்பட்டிருக்கிறதாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இரவோடு இரவாக நீங்கள் கைது செய்திருக்க அப்படின்னு சொல்லி உத்தரவு பிறப்பிச்சதுக்கு அப்புறமும் காவல்துறையை சேர்ந்தவர்கள் இரவு நேரத்தில் போய் கைதும் செய்யலை. அதாவது பார்த்திங்கன்னா அவர் லாட்ஜுக்கு போனதும் கைது செய்யலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் கைது செய்யலை. ஆனால் காலையில் கைது செஞ்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா 7-6 மணிக்கு அங்கே போய் பார்த்திங்கன்னா உதயநிதி வீட்டை ரவுண்ட் அப் பண்ணியிருக்காங்க. 7 மணி 7:30க்கெல்லாம் தயாராகிட்டாங்க. 8 மணிக்கு தான் கதவை தட்டியிருக்காங்க. அப்போ 8 மணிக்கு கதவை தட்டுறாங்க அப்படின்னா யார்கிட்ட ஃபோன் போச்சு, யார்கிட்ட பேசியிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் சேகரிச்சுட்டு வந்திருக்காங்களாம். அப்போ எல்லா வேலையும் நடக்கும்பொழுது நீங்கள் பகல் நேரத்தில் போய் 8 மணிக்கு கைது செய்கிறேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 10:30 ஆயிடுச்சு. கைது செஞ்சீங்க, ஓகே. அவரும் பாத்ரூமில் போய் 2 ஹவர் குளிக்கிறேன்னு சொல்லிட்டு பாத்ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாப்புல. அங்கேயும் ஃபோன் பேசியதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. அப்போ அவர் யார்கிட்ட பேசினார், என்ன நடந்துச்சு, எந்த காவலர்கிட்ட பேசினார், ஏன் இந்த தாமதங்கள், ஏன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படிங்கும்போது நமக்கு சந்தேகம் மேலே தான் செய்கிறது. ஏன்னா நம்மளாம் நினச்சிட்டு இருக்கிறோம் உடனே போய் அவர் காலையில் தான் கைது செய்ய போயிருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் 1 ஹவர், அதாவது உதயநிதி அவர்கள் பேசுனதுக்கு அப்புறம் 1 ஹவர்லே இந்த விஷயங்களை எல்லாம் மேற்கொள்ள வேண்டும் சொல்லி முதல்வர் விஜய் அவர்கள் உத்தரவின் பேரில் நடக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டதுக்கு அப்புறமும் இந்த காலதாமதம் கிட்டத்தட்ட 12லேருந்து 15 மணி நேரம் காலதாமதம் ஆகியிருக்கிறது. அப்படின்னா நமக்கு காவல்துறை மீது சந்தேகம் வருமா வராதா, நல்லா சொல்லுங்கள். அதற்கப்புறம் நடந்த சம்பவம் தாங்க இன்னும் டவுட்டை உறுதி செஞ்சிச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கைது செஞ்சதுக்கப்புறம் அவர் பார்த்திங்கன்னா வண்டியில் ஏற்றிட்டு போகிறாங்களா, உடனே பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் கலவரமும் ஆரம்பிச்சதா. கலவரம் ஆரம்பிச்சதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லா ஊடகங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே மக்கள் நெரிசலாக இருக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் போகாமல் பார்த்திங்கன்னா வேறு இடங்களிலே பார்த்திங்கன்னா தேர்வு செய்து அந்த இடங்களில் தான் பாதுகாப்பாக உதயநிதியை கூப்பிட்டு போவாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே உல்டாவாக நடந்துச்சு. அதாவது உதயநிதி அவர்களை பார்த்திங்கன்னா சென்ட்ரலில், அதாவது கைது செஞ்சதுக்கப்புறம் அந்த வேனில் காவல்துறை வாகனத்தில் சென்ட்ரலில் உட்கார வைக்கப்பட்டு தஞ்சாவூர் அழைத்து செல்வதற்கு தான் உத்தரவிட்டிருக்கிறாங்க. ஆனால் ஜன்னல் ஓரத்தில் உட்கார வைத்திருந்தாங்க. நல்லா நோட் பண்ணி வராங்க. ஜன்னல் ஓரத்தில் உட்கார வச்சுட்டு பார்த்திங்கன்னா செய்தியாளர்கள் சந்திப்பு நடக்குது, கையை நீட்டுறாரு, பார்த்திங்கன்னா ரோட் ஷோ நடக்குது. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டோல்லையும் டீ கொடுக்குறாங்க, டிஃபன் கொடுக்குறாங்க, எல்லாமே வந்துச்சா இல்லையா? இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குது. ஒருத்தரை கைது செய்தாங்கன்னா அவங்க கைது செய்தவங்க மட்டும்தான் உள்ளே போக முடியும். அதாவது அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, நீங்கள் காவல் நிலையத்துக்கு வரலாம், அதுக்கப்புறம் அங்கே என்ன விசாரணை நடக்கிறன்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்த கட்ட நடவடிக்கை நீங்கள் வக்கீல்கிட்ட போகலாம், யார்கிட்ட வேணால் போகலாம், என்ன வேணால் நடக்கும். நான் சொல்கிறது சாதாரண ஒரு மக்கள்கிட்ட பெரிய, நீங்கள் எந்த அரசியல் கட்சியை சேர்ந்தாலும் சரி, எந்த பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இப்படி தான் நடக்கும். ஆனால் இங்கே என்ன தான் பண்ணியிருக்காங்க, மா சுப்பிரமணியன், சேகர் பாபு,
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பரந்தாமன் இவங்க எல்லாமே வந்து அந்த காவல் வாகனத்தில் உட்காந்துருக்காங்க. காவல்துறை சேர்ந்தவங்க வந்து சிரிச்சுக்கிட்டே சும்மா ஜாலியாக போன மாதிரி இருக்கு. ஒன்றே ஒன்று தாங்க, அங்கே உட்காந்து மொபைலில் கேம் விளையாடுறதோ சீட்டு விளையாடுறதோ மற்ற விஷயங்கள் தாங்க பண்ணல, மற்ற எல்லா விஷயங்களும் நடந்துச்சு. அந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக போயிட்டுருக்குங்க. இந்த சம்பவங்கள்லாம் நடக்கும் பொழுது இங்கே அதாவது மேல்மட்டத்தில் அதாவது தமிழக அரசு சார்பாக சொன்ன விஷயங்களுக்கு ஆப்போசிட்டாக நடக்கும் பொழுது இங்கே காவல்துறை சேர்ந்தவர்கள் டிஎம்கேக்கு சாதகமாக நடந்து கொண்டார்களா இல்லையா அப்படின்றத மக்கள் நீங்களே முடிவு செஞ்சுங்க. ஏன்னா போகிற இடங்களில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கையை வச்சுக்கிட்டு பார்த்திங்கன்னா ரோட் ஷோ நடத்திட்டு போனாங்க. பின்னாடி பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வாகனங்கள் அதாவது டிஎம்கே சேர்ந்த வாகனம் வந்துச்சு. கைது செய்து விசாரணை மேற்கொண்டு திரும்ப வரும்பொழுதும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-30 வாகனங்கள் வந்து பார்த்திங்கன்னா படைசூழ தான் வந்து அவர் சென்னைக்கே வந்தார். அப்போது என்ன நடந்திருக்கிறது அப்படின்றத இதன் மூலியமாக இங்கே தெரிஞ்சுங்க. அப்போது இதற்கு முன்னாடியே அதாவது விஜய் அவர்கள் ஒரு விஷயத்தை காவல்துறை சேர்ந்தவர்கள்ட்ட சொல்லிகிட்டே இருக்கும் பொழுது ஃபோன் மூலியமாக எல்லா விஷயங்களுமே கசிந்திருக்கிறது. நம்ம ஆல்ரெடி ஒரு விஷயத்தை சொன்னோம். அருண் ஐபிஎஸ் அவர்கள் மூலியமாக நிறைய விஷயங்கள் வந்து வெளியே கசிந்து தான் செந்தில் பாலாஜியை கைது செய்ய முடியல, அனிதா ராதாகிருஷ்ணனை கைது செய்ய முடியல, மற்ற விஷயங்கள் எல்லாமே வெளியில் போனதுக்கப்புறம் அவங்க முன்ஜாமீன் வாங்குற விஷயங்கள் நடந்தது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வெளியில் கசிந்த விஷயங்களால தான். அப்போது உதயநிதி அவர்களை தஞ்சாவூர்லேயே அதாவது அவர் பேசி முடித்து 1 ஹவர்லேயே கைது செய்திருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். அதுவும் முடியாமல் ஒரு சூழ்நிலையில் பேச்சுவார்த்தை நடந்ததுக்கப்புறம் நள்ளிரவில் நடந்திருந்தால் கூட இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். ஆனால் எங்கள் டிஎம்கேக்கு சாதகமாகவே நடந்து கொண்டு ரோட் ஷோ நடத்தி பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து நான் ஆழமாக பதிவு பண்ணிக்கிறேங்க. ஒன்றும் இல்லை, உதயநிதி ஜன்னல் ஓரத்தில் உட்கார்ந்துருந்தார், ரோட் ஷோ நடத்தினார், கையில் நீட்டிட்டு போனார். இதுலேயே தமிழக வெற்றி கழகம் சார்பாகவும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்தினாங்க. ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் ஏதாவது பொருளை தூக்கி போட்டு அடிச்சோ ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தா அங்கே காவல்துறை வந்து பதில் சொல்லுவாங்களா? அப்போது ஒரு குற்றவாளியை எப்படி அழைத்து செல்ல வேண்டும் என்பது காவல்துறைக்கு தெரியவே தெரியாதா? இதில் சாதாரண ஒரு மனுஷன் இப்போ நீங்கள் நான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு வாகனத்தில் ஏறணும்னு வச்சுங்களேன், மற்ற நம்ம வக்கீல் நம்ம சொந்தக்காரன் அண்ணன் தம்பி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் ஏற்ற விடுவாங்களா? எந்த அளவுக்கு வந்து வார்த்தைகளை பார்த்திங்கன்னா கொச்சையாக பயன்படுத்தி போடா அப்படின்னு சொல்லி தள்ளி விடுவாங்க, வேறு மாதிரி பேசுவாங்க. ஆனால் இங்கே அப்படியே நடந்துச்சு. அப்போது காவல்துறை இன்னும் டிஎம்கேவின் அந்த வார்த்தை என்ன சொல்ல முடியல, அவங்களோட கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க அப்படின்றத இதன் மூலமாக தமிழக முதல்வர் பார்வைக்கு சென்று விட்டது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த காவலர்களையும் மீதும் நடவடிக்கை எடுக்க முடியாது. ஆனால் இவங்க மாறலை அப்படின்னா அடுத்த நடவடிக்கை அவங்க மீது வேறு விதமாக பாயும். இதை வந்து முதல்வர் பார்த்திங்கன்னா ரொம்ப கவனத்தில் எடுத்துக்கொண்டார் அப்படின்ற தகவல் வெளியே இருக்கிறது. அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்றதையும் பொறுமையாக இருந்து நம்ம பார்ப்போம். இதில் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 2024 ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை செய்யப்பட்ட அந்த சம்பவம் நடக்கும்போது சிபிஐ விசாரணைக்கு பார்த்திங்கன்னா உத்தரவிட கோரி ஆம்ஸ்ட்ராங் தரப்பில் கோரப்பட்ட போதும் பார்த்திங்கன்னா இந்த திராவிட கழக அரசு வந்து சிபிஐக்கு வந்து அதெல்லாம் வேண்டான்னு சொல்லி பார்த்திங்கன்னா நாங்களே வந்து விசாரணை மேற்கொள்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போவே எல்லாத்துக்கும் சந்தேகம் வந்தது, ஏன் இவங்க தொடர்ந்து அடம்பிடிச்சிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் தமிழக வெற்றி கழக அரசு வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து சிபிஐக்கு உத்தரவிட்டாங்க. இப்போ சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கும் பொழுது இங்கே பார்த்திங்கன்னா இன்னொரு பிரச்சனை வந்து உருவாயிடுச்சுங்க. அதாவது பழைய வண்ணாரப்பேட்டையில் அகில்குமார்னு ஒருத்தர் இருக்கார். இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த தங்கம் பாலிஷ் போடுறது பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடுவாராம். ஓரளவுக்கு ஒரு பணக்காரன் தான் வச்சுங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா பூக்கடை போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அதாவது மவுண்டில் இருக்கிற ஒரு காவல் ஆய்வாளர் அதாவது முகமது புகாரி அப்படின்றவர் பார்த்திங்கன்னா தன்னிடம் வந்து பார்த்திங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ஒன்றை உள்ளே போட்டுருவேன்னு சொல்லி தொடர்ந்து என்னை வந்து பார்த்திங்கன்னா பயமுறுத்தி என்கிட்ட பணம் பறிச்சுட்டே இருந்தார். இப்போ அதாவது 40 லட்சத்துக்கு மேலே பணம் பறிச்சிருக்காருங்க. இப்போ 5 லட்சம் வாங்கினதை தான் கடுப்பாகி போய் புகார் கொடுத்துருக்காரு. இதில் 600 சென்ட் நிலம் இருந்திருக்குது அவருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டோம், அதையும் எழுதி கொடுன்னு கேட்டிருக்காரு. இதுக்கு மேலே விட்டா வேலைக்கு ஆகுது, அரசு தானே மாறிச்சுன்னு சொல்லி உடனே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாப்புல. கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் தான் அங்கே நிறைய விஷயம் வெளியே வருது. அதாவது இவரை ஏன் வந்து ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பார்த்திங்கன்னா உள்ளே போட்டுருன்னு சொல்லணும், இவர் ஏன் பயப்படணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே அதாவது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ஆல்ரெடி கைது செய்யப்பட்ட மொட்டை கிருஷ்ணன் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி உள்ளே இருக்காருன்னு வச்சுங்களேன். இவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த அகில்குமார் இருக்காருல வண்ணாரப்பேட்டையில் கம்ப்ளைண்ட் கொடுத்தவர், இவர் பேரில் அவர் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் வச்சுருந்துருக்காரு. அப்படி வச்சுட்டு இருக்கும்போது இவருக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குது கொலை வழக்கில் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காரு. ஆனால் இவர் ஃப்ரெண்டு அப்படின்றதுனால கொடுத்துருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லப்படுகிறது. ஆனால் இதை சொல்லி மிரட்டியிருக்காரு. இவர்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது எவ்வளோ சொத்து இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டே இந்த மவுண்ட்டு
பார்த்திங்கன்னா காவல் ஆய்வாளர் இந்த புகாரி முகமது அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இவரை மிரட்டி பணம் வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்திலேயே, அதாவது 2024-25 வந்து பார்த்திங்கன்னா 40 லட்சத்தை பிடிங்கிருக்காங்க. இப்போ கடந்த 2 நாளைக்கு முன்னாடி போய் 5 லட்சத்தை கொடு, இல்லைன்னா வந்து கண்டிப்பாக ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் உள்ள தூக்கி வச்சு ஒன்று சாகிற வரைக்கும் விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்திருக்காரு. இதில் கடுப்பாகி போய் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காப்புல. இப்போ 5 லட்சம் வாங்கிட்டு போனது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா மெத்தமெட்டமைன் வந்து போதைப் பொருளை வச்சுருந்ததா சொல்லி அவரை வந்து பார்த்திங்கன்னா ஊரெல்லாம் சர்ச் பண்ணி என்னென்னமோ பண்ணி பார்த்திங்கன்னா அவரை வந்து மன உளைச்சல் ஆகிறாருங்களேன். அதுக்கப்புறம் பாயிலேருந்து எடுத்து காமிச்சிங்க பார், நீ பயன்படுத்தினது இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் காவல் ஆய்வாளர் என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள். அதாவது இவங்க இந்த மாதிரி போதைப் பொருள்களெல்லாம் கைப்பற்றினா இதை வந்து எரிச்சிடணும், இல்லைன்னா சட்ட ரீதியாக மேலதிகாரிகள் முன்னே ஒப்படைச்சிடணும். அதை வந்து என்ன பண்ணணுமோ சட்ட அதை தான் பண்ணுமே தவிர இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு மிரட்டுறதுக்கு தான் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காவல்துறையில் வேலை செய்கிறாங்களா அப்படின்ற கேள்வி எழுதில்ல. அப்போ இங்கே இதுக்கு பிரச்சனை இல்லைங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா திருவேங்கடம் அவர்களை வந்து என்கவுண்டர் பண்ணவரும் இவர் தான். அப்போ என்கவுண்டர் பண்ணும்பொழுது அவர் வந்து தப்பி ஓடினார் அப்படின்னு சொல்லி தான் பண்ணாரே தவிர அங்கேயும் என்ன பண்ணாங்க, அவர் தப்பி ஓடல, பார்த்திங்கன்னா அவரை வந்து பிளான் பண்ணி தான் வந்து என்கவுண்டர் பண்ணாங்க அப்படின்ற விஷயமும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போது இங்கே டிஎம்கே ஆட்சியில் தான் இது எல்லாமே நடந்துச்சு. இப்போ தமிழக வெற்றி கழக ஆட்சியில் வரும்போது கம்ப்ளைண்ட் கொடுத்தது உடனே வந்து விசாரணை மேற்கொண்டு அவரை பார்த்திங்கன்னா வேறொரு டிபார்ட்மெண்ட் மாற்றிருக்காங்க. இந்த அவர் பணம் வாங்குறது மிரட்டினது எல்லாமே உண்மைன்னு சொல்லியும் பார்த்திங்கன்னா விசாரணை மேற்கொண்டு வராங்க. இப்போ சஸ்பெண்டும் பண்ண போகிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இப்போது நல்லா யோசிச்சு பாருங்களேன், இது டிஎம்கேவும் அதாவது இந்த முகமது புகாரி அவர்களுக்கும் சம்மந்தம் இருக்குதா இல்லையா அப்படின்ற ஒரு சந்தேகம் வருதா இல்லையா? அப்போ ஏதோ ஒன்று நடந்திருக்குதுங்க. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குக்கும் டிஎம்கேக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருப்பது போல தெரிகிறது. ஆல்ரெடி நம்ம பேசியிருந்தோம். இதை பற்றி சேகர் பாபுவும் வந்து வாயே திறக்கல அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதில் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சிபிஐக்கு ஏன் மாற்றலை? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காவல்துறையை சேர்ந்தவர்கள் திருவேங்கடத்தை ஏன் பிளான் பண்ணி என்கவுண்டர் பண்ணாங்க அப்படின்னு ஒரு விஷயம் நடந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் வழக்கு பதிவு செய்து பார்த்திங்கன்னா பதிவும் செய்யப்பட்டிருக்கிறது. அப்போது இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்த விஷயங்களை பார்க்கும் பொழுது திமுக அரசு என்ன செஞ்சிச்சு? இப்போது தமிழக வெற்றி கழக அரசு வந்து பார்த்திங்கன்னா உடனே பார்த்திங்கன்னா சிபிஐக்கு மாற்றினாங்க. இங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, உடனே நடவடிக்கை எடுத்தாங்க. அந்த காவல் ஆய்வாளர் கன்ஃபார்மாக வந்து கைது செய்யப்படுவார், சிறையில் அடைக்கப்படுவார்ன்ற வரைக்கும் போயிடுச்சு. அப்படிங்கும்போது இங்கே காவல்துறை சேர்ந்தவர்கள் டிஎம்கேவின் கட்டுப்பாட்டிலும் தொடர்பிலும் இருப்பது மேலும் உறுதியாகிறது அப்படின்றது நமக்கு தெரிய வருதுங்க. ஏன்னா இந்த சம்பவங்கள்லாம் பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா அதாவது காவல்துறை சேர்ந்தவர்கள் இன்னும் திருந்தவே இல்லை, நாங்களாம் இப்படி தான் இருப்போம், எங்கே பணம் கிடைக்குதோ, எங்கே வந்து நம்ம கைகூலியாக வேலை செய்யணுமோ அந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம் அப்படின்னு தொடர்ந்து செய்கிறாங்க. அப்படிங்கும்போது தமிழக வெற்றி கழகம் சும்மா விடாது, இதை கண்காணித்து கொண்டு இருக்கிறது. தக்க நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியும் பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்துக்கும் சேர்த்தாங்க சொல்கிறேன். ஏன்னா இதுக்கு நான் தொடர்படுத்தி அந்த ஆம்ஸ்ட்ராங் விஷயத்தை பேசினேன். ஏன்னா உதயநிதி கைது விஷயத்தில் என்ன நடந்துச்சுன்னு நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். இங்கேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்குன்ற போது ஒட்டு மொத்தமாக பார்த்திங்கன்னா அரசு அலுவலர்களை பார்த்திங்கன்னா காவல்துறையே மெயினாக வச்சுருக்காங்க. மொத்த அரசு அலுவலரை வச்சா தானே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஊழல் மேலே ஊழல் பண்ணி எப்படியெல்லாம் மறைக்கணும், லஞ்ச லாவணியங்கள்லாம் எப்படி மறைக்கணும் அப்படின்றத பண்ண முடியும். அப்போது ஒவ்வொரு சம்பவம் நடக்கும்பொழுது இது உறுதி செய்யப்படுகிறது. இதற்கு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தமிழக வெற்றி கழகம் பார்த்திங்கன்னா கண்ணில் விளக்கணை ஊற்றிட்டு தான் வேலை செஞ்சாகணும், வேறு வழியே இல்லை. ஏன்னா இவங்க பண்ணி வச்சுட்டு போயிட்டு திரும்ப இங்கே சட்ட ஒழுங்கு சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, அது பட்ஜெட்லேயும் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒட்டின அதான் நாங்கள் பண்ணதே தான் நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டி பண்ணிகிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் என்னன்னு பதில் சொல்லுவாங்களா? அவ்வளோ கேவலமான ஒரு ஆட்சியை செஞ்சுட்டு போயிட்டு இப்போ பார்த்திங்கன்னா கூவிக்கிட்டே இருக்காங்க. எத்தனை நாள் கூவிங்க? உண்மை வெளிச்சத்துக்கு வந்துருச்சு ராஜா, இனிமேல் நீங்கள் தப்பிக்கவே முடியாது. போக பாருங்கள் தமிழக வெற்றி கழக அரசு இனிமேல் மெதுவாக போயிட்டு இருந்ததில்ல, சீறி பாயும். அதற்குத்தான் இந்த கைது நடவடிக்கையே. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலும் இந்தியாவில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை உண்மைக்கு நிகராக உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு உங்கள் விஜய் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். நன்றி.